இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அமேசானில் ஆர்டர் பண்ணது தான். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது ஒரு மல்டிமீட்டர், ஆம்ஸ் அண்ட் வோல்ட்டுக்கான மல்டிமீட்டர் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஸோ 3 டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால ஒரு 100 வாட்ஸ் வரைக்கும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கீழே ஆம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 10 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே இதில் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது கனெக்டர் வந்து 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் மொத்தமாக கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஆம்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்கிறதுக்காக தான் இது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது சீரீஸில் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ், இதுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், இது எந்தெந்த வோல்டேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதில் 3 ஒயர் கொடுத்துருக்காங்களே, அதில் ஒரு பெரிய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் இது கரெக்டாக வந்து கனெக்டர் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டர் ஆன் ஆகிறதுக்கு, இந்த மீட்டரில் இருக்க லைட் இருக்கு இல்லையா, இது ஆன் ஆனால் தானே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காட்டும். ஸோ அதுக்காக இது ஆன் ஆகிறதுக்காக மட்டும். இதை வந்து நீங்கள் என்ன லோடு இதில் நீங்கள் என்ன வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ, இது தனியாக ஒரு அடாப்டர் போட்டு கூட நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, 12 வோல்ட்டுன்றது நான் அடாப்டர் கூட கொடுத்துடலாம். ஆனால் இதில் நீங்கள் வந்து என்ன வோல்டேஜ் வரணுன்றது நீங்கள் இதில் சென்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இதில் வோல்டேஜ் கொடுக்குறதுக்கு. இதில் நீங்கள் வந்து என்ன வோல்டேஜ் இதில் வருதோ, இந்த நெகட்டிவ்லேருந்து ஒரு லைனையும் அதுலேருந்து ஒரு லைனையும் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத வந்து இதை காட்டும். ஸோ இது வந்து ஆம்ஸுக்காக. இது ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் கொடுக்கணும். நம்ம எல்லாமே இதில் கொடுத்து நம்ம செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கனெக்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த கனெக்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆம்ஸ்க்காக எடுக்கக்கூடிய. ஆனால் அதுக்கும் இதுக்கும் வந்து செட் ஆகாமல் கொஞ்சம் டைட்டில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதுனா நம்ம இதுக்கான பவர் மட்டும் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது, ஆன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ் வந்து இங்கே வைக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து வோல்டேஜுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் எதில் வோல்டேஜ் செக் பண்ணுற போகிறீங்க அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணுறதுனால நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வோல்ட் இருக்குது அப்படின்றது வந்து இதில் காட்டுது. ஸோ லூசன்லாம் கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 12.1 தான் இதோட வோல்ட் இதில் வந்து இருக்குது. ஸோ இதோட ஆர்ம்ஸ் ரேட்டிங் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் ஒன் சைடை வந்து நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒன் சைடில் வந்து அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அவுட்டை வந்து நம்ம ஒன் சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன் கொடுக்கணும். இப்போ இன் கொடுத்து நம்ம பவர் பக்கம் அவுட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து இது வழியாக இன் கொடுத்து இதில் அவுட் எடுக்க போகிறோம். அதனால் வந்து இதில் நெகட்டிவ் நம்ம லோடு எந்த லோடு கனெக்ட் பண்ணுறோமோ அதோட நெகட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 தான் இந்த ஃபேனுக்கான லைன். இது 2 கொடுத்தோம்னா இப்போ இந்த ஃபேன் ஓடும். ஸோ அதுக்கான லைன். இப்போ இதில் வந்து மைனஸ், அதாவது நெகட்டிவை வந்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாசிட்டிவ், இந்த போர்டு ஆன் ஆகிறதுக்கு நம்ம பாசிட்டிவ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான பாசிட்டிவ் தான் இது. ஸோ அந்த பாசிட்டிவ் இதில் கொடுத்தீங்கன்னா போர்டு ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம போர்டுக்கான லைனை ஆன் பண்ணிடலாம். நீங்கள் போர்டு ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்துக்கிங்களா. இப்போ இது ஃபேன் என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்னு தெரியணும் இல்லையா, இந்த ஃபேனுக்கு நீங்கள் வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ள ஃபேன் ஓடும், என்ன வோல்டேஜ் இது ஆம்ஸ் எடுக்குது அப்படின்றத வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜே உங்களுக்கு காட்டலை பார்த்தீங்களா. ஸோ அந்த வோல்டேஜ் உங்களுக்கு காட்டணுன்னா இதில் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதில் பேட்டரியில் என்ன வோல்ட் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ நம்ம இதையும் இதில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் பேட்டரியோட வோல்ட் என்னன்றதை காட்டும் 12.1. ஸோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதுதான் பேட்டரியோட வோல்ட்டு. சரிங்களா. பேட்டரியோட வோல்ட்டு. இப்போ இந்த ஃபேன் என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இதுக்கு வந்து இப்போது கொடுக்கலாம். இதோட லைனை வந்து கொடுக்கலாம். இப்போ இது வழியாக தான் சீரிஸ் ஆகி நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இது வழியாக உள்ளே போய்ட்டு சீரிஸ் ஆகி தான் இப்போ ஃபேனுக்கு போகுது. இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேன் வந்து 7.4 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ பேட்டரியோட வோல்ட் வந்து ட்ராப் ஆகுது. ஏன்னா அது லோடு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் 11.6. ஸோ இது வந்து பேட்டரியோட வோல்டேஜும் உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு லோடையுமே இதில் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி என்ன ஆம்ஸ் எடுக்குது, என்ன வோல்டேஜ் வந்து பேட்டரியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதுலேயே இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த ஒயர் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஆன் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கான பவரை மட்டும் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. பேட்ரிக்கு இதையும் நம்ம எடுத்துடலாம். இது நம்ம அவுட்புட் ஒர்க் ஆகாத எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி லைனை மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பேட்ரி லைன் இல்லைனா சின்ன அடாப்டர் ஒன்று போட்டு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆன் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம இதை சோலாரில் கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபேன் வந்து டைரெக்டாக சோலாரில் நம்ம ஓட்ட போகிறோம். இப்போ வந்து இது என்ன வோல்டேஜ் எடுக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது வந்து சோலாரோட லைனு, இது வந்து பாசிட்டிவை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவை வந்து நம்ம இப்போ இதில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஃபேன் வந்து ஓட போகுது. இப்போ பாருங்கள் 1.3. ஸோ இதில் வர வோல்டேஜ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இதில் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறீங்க. என்ன வோல்டேஜ் வருது? 18 வோல்ட்டு வருது. ஸோ சோலார் லைனில் 18 வோல்டேஜ் வருது. 1.3 ஆம்ஸ் வந்து இந்த ஃபேன் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி பவர் சோர்ஸுக்கு மட்டும் தான். இதுக்கு என்ன 12 வோல்ட் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளே வந்து வீணாயிடும். இந்த 12 வோல்ட்டில் வந்து இது ஆன் ஆகுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அவுட்புட் மூலிமா இது வந்து ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன வோல்டேஜ் எடுக்குது அப்படின்றத நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ரெண்டாவது மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் எந்த லோடை வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லோடுக்கு வேணால் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ சிம்பிள் ரேட்டில் நல்ல ஒரு மீட்டர்னு சொல்லலாம். அது ரெகுலராக நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு செட் பண்ணி நம்ம எப்படிலாம் அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் பக்காவாக இதை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். DC பக் கன்வெர்ட்டர் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், போய் பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த போர்டை விட இது வந்து கொஞ்சம் கம்மியான வாட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வாட்ஸ் இல்லை 20 வாட்ஸ் பேனல்லாம் போட போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10 வாட்ஸ் பேனல் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து சின்ன சார்ஜர் வந்து செய்யலாம். செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து நீங்கள் அது மாதிரி செய்யலாம். இல்லை ஒரு LED லைட்ஸ்க்கு வந்து இதில் வந்து பவர் திடீர்னு வந்து கொஞ்சம் அதிகமாக வரலாம், கம்மியாக வரலாம். ஸோ அதை வந்து நான் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்கு வேணால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு நீங்கள் பேட்டரியில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வழியாக அவுட்புட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதோட ஆர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறப்போ. அதில் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படிலாம் கனெக்ட் பண்ணலான்றது நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.